ஜாதக அன்பர்களுக்கு வணக்கம். சூரியனுடைய ஓட்டத்துல நடக்கக்கூடிய பயிற்சிகளும், சூரியனுடைய நிகழ்ச்சியிலேயே ஆங்கில காலங்கத்துல மேல்நாட்டுல தான் சூரியனை வச்சுட்டு தான் அவங்க பலன்களை நிர்ணயம் பண்ணுவாங்க. நம்ம நாட்டுல சந்திரனை வச்சு நம்ம பலன்களை நிர்ணயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப சூரியனுங்களை வச்சு பலன் நிர்ணயம் பண்ணா இந்த புரட்டாசி மாசம் எந்தெந்த ராசி, எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு என்னென்ன மாதிரியான அமைப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு குறிப்புகள். அதாவது சூரியன் தான் உத்தராயண காலம், தட்சிணாயன காலம், சூரியனை வச்சு தான் அமாவாசை, பௌர்ணமி எல்லாமே பிறப்புல இருந்து எல்லாம் சூரியனை வச்சு மையமா தான் எல்லாமே இயங்கிட்டு இருக்கும். இந்த ஜாதகத்துல புரட்டாசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பயிற்சியா பார்த்து நம்ம போயிட்டு இருக்கோம். இப்ப இந்த மாதம் முழுவதும் என்ன செய்யும் அப்படின்னா, மேசராசிக்காரர்களுக்கு இடம் வீடு வாசல்கள் சித்திக்கும். தகப்பனார் ஸ்தானங்கள், சர்வீஸ், வேலை, உத்தியோகம் இது கிடைக்கும். 17/9 இருந்து 22/9 சின்ன குறிப்புக்குள்ள ஒரு நல்லது நடக்கக்கூடிய காலங்கள் இருக்கு. சரி, அப்புறம் அதுல ஒரு டேட்டு முன்னாடியே டேட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறேன். அந்த டேட்ல சூரியனுடைய நகர்ச்சிகள் எந்தெந்த காலத்துல என்ன நடந்துச்சுன்னா எப்படி செயல்படுங்கிறத கவனிச்சுட்டு, ரிஷபராசிக்காரர்களுக்கு வீடு வாசல் மேன்மைகளும் தொழில் உத்தியோகங்களும் கிடைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு தொழில் உத்தியோகங்களும் மேன்மைகளும் கிடைக்கும். இந்த மாதத்தில் நன்மை நடக்கும். நன்மை நடக்கக்கூடிய காலங்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு திருமணம், குழந்தை ஸ்தான பாக்கியம், தாய் ஸ்தானம் இந்த மூன்றுமே நல்லா இருக்கும். திருமண பாவம் நல்லா ஒர்க் ஆகும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 5ஆம் பாவம் குழந்தை பாவங்கள், திருமண மனைவி ஸ்தானங்கள் இதெல்லாம் நல்லா ஒர்க் ஆகும். 4ஆம் இடம் தாய் ஸ்தானம் நிலை மேம்படும், நல்லா இருக்கும், தாராளமா நல்லா இருக்கும், மேம்படும், மேன்மையாகும். கடகராசிக்காரங்க, கடகராசியா இருந்தாலும் கடகலக்கணமா தான் குழந்தைகளால் மேன்மை, இடம் வீடு வாசலை இப்ப பிடிக்க முடியும். சித்திரையிலிருந்து சுவாதிக்கு போவார் செவ்வாயினுடைய ஓட்டம். அப்போ உங்களுக்கு யோகங்கள் தரும். இடம் வீடு வாசலை பிடித்துக் கொள்ளலாம். கௌரவத்துக்கு குறையில்லை. எப்படியாவது கௌரவமான மேன்மையான சூழ்நிலைகள் இந்த ஜாதகருக்கு ஏற்படும். சரி, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடம் வேலை செய்யும், 10ஆம் இடம் வேலை செய்யும், 12ஆம் இடம் வேலை செய்யும். அப்ப தொழிலினால உபயோகம் கிடைக்கும், காசு பணங்கள் செல்வங்கள் சேரும், கூட கொஞ்சம் மனைவி ஸ்தானங்கள் கூட கொஞ்சம் ஒத்து வரும். அதாவது மாரகத்துடைய நட்சத்திரங்களும் சேர்ந்து வர்றதுனால இந்த மாதிரி கொஞ்சம் ஒத்து வரும். அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் காசு பணங்களை எச்சரிக்கையா இருந்துட்டு வாழ்ந்து கொள்ளலாம். தொழில் நல்லா இருக்கும், நல்லா ஓட்டிக்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் அரசு உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடியவர்கள், வேலையுடைய ஸ்தானங்கள் என்ன முடியுது, வேலையில இப்படித்தான் நிர்ணயம், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் கட்டி சிட்டா பேசக்கூடிய காலங்கள் நல்லா இருக்கு. அப்ப தூரத்துல பிரயாணம் பண்ணி வேலை செய்யக்கூடியவங்க, எதிர்பார்க்கக்கூடியவங்க இப்போ யோகங்கள் உண்டு. கன்னி ராசிக்கு உண்டு. சரி, அடுத்து துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிகளுக்கு 2, 6, 9, 12 வேலை செய்யுது. அப்ப துலாம் ராசிகளுக்கு 2 காசு பண செல்வங்கள், 6ஆம் இடம் 7ஆம் இடம் வேலை செய்து, 9, 12. அப்ப நண்பர்களால சுகஸ்தானங்களுக்கான செலவினங்கள் ஏற்படும். இந்த மாதங்கள் சுகஸ்தானங்கள செலவினங்கள் ஏற்படும். அதை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்தாங்க. ஆனா நன்றாக இருக்குது, ஒன்றும் குறைவு இல்லை. தனுசு ராசிக்காரர்கள் பணம் அதிகமாக இருந்து கொடுத்த இடத்துல பணம் சரியா வராது. கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும், நல்லா இருக்கும். அப்ப தனுசுக்கு என்ன வந்திருக்குன்னா, சனி வந்திருக்கிறாரு, செவ்வாய் வந்திருக்கிறாரு, கேது வந்திருக்கிறாங்க. அப்ப சனியும் கேதுவும் சேர்ந்துட்டாலே தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாய் கூட சேர்ந்துட்டாங்க. அப்ப பூர்வ ஜென்மஸ்தானத்தின் அதிபதி இவங்க 3 சேர்ந்திருக்கிறதுனால, அதான் நாங்க பார்க்கக்கூடிய கணிதங்கள் வேற, நீங்க கவனிக்க, நமக்கு தேவை பலன், அவ்வளவுதான். நம்ம என்ன சொன்னா என்ன, அதாவது இதுன்னு காட்டி விளக்கி சொன்னாலும் கொஞ்சம் புரிஞ்சுக்கூடியவங்க மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும். பொதுமக்களாகிய நமக்கு தேவை இந்த நேரத்துல இந்த பலன் இருக்கா, சரி போப்பா அப்படின்ட்டு. மகர ராசிக்காரங்க, மகரத்துல சனிக்கு எது சூரியன் திரும்பி விளையாடுறாங்க. அப்ப சனிக்கு எது சூரியனா இருக்காங்கன்னால 1ஆம் இடம், 2ஆம் இடம், கேதுவுடைய 4, கேதுவுடைய 8, கேதுவுடைய 12. இப்ப 4, 8, 12 மகரத்துக்கு கூட ஒத்து வருது. அதற்கு அதிபதியான சூரியனும் கூட சேர்ந்து நிற்கிறாங்க. தொழில் மேன்மையில் கிடைக்கும். தொழில் கொஞ்சம் சிரமத்தை நோக்கி பின்பு நல்லா இருக்கும்.
ஒன்றும் கவலைகள் இல்லை. நல்லா இருக்கும். கொஞ்சம் நல்லது கெட்டது வெகுளித்தனமா இருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ளவும். கும்பத்துக்கு குரு புதன் சுக்கிரன். அப்ப அந்த கும்பத்துக்கு வந்து இடமாற்றங்கள் உண்டு. இடமாற்றங்கள்னா நீங்க இருக்கக்கூடிய வீடுகள்ல தொந்தரவுகள் வரலாம். உங்களுக்கு தவறா சொல்லலைங்க, தொந்தரவுகள் வரலாம். அப்ப இடத்தை அபிவிருத்தி பண்ணக்கூடியது, மேல போய்க்கிறது, அது இந்த மாசம் ஏதாவது ஒரு முடிவுகள் வரும். ஒருத்தவங்க யாராவது ஒருத்தவங்க இடம் கொடுத்துருப்பாங்க, வீடு கொடுத்துருப்பாங்க, பிரியப்பட்டு கொடுத்துருப்பாங்க. அவங்க என்ன பண்ண எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கக்கூடிய நேரங்கள். சரி, மீனராசி. குரு சந்திரன் புதன் வந்திருக்காங்க. குரு சந்திரன், குரு ஜாதகர் குருவா இருப்பாங்க, நல்லா இருப்பாங்க. சந்திரன் 5ஆம் இட காரகம். அப்ப குழந்தை ஸ்தானங்களை எதிர்நோக்கி உடையவர்கள் இந்த மாதங்கள் நன்றாக வேலை செய்யும். 4 தாய் ஸ்தானங்கள் நல்லா வேலை செய்யும். 7ஆம் இடம் மனைவி ஸ்தானம் நல்லா வேலை செய்யும். ஆக 12 ராசிகளுக்கும் ஒவ்வொரு ராசிகளுக்கும் சூரியனுடைய நகர்ச்சி புரட்டாசி மாதம் 2025 இந்த மாதிரிதான் பலன்கள் இருக்கிறது. நல்லா இருக்குங்க. நன்றிங்க. வணக்கங்க.